to today's session. Now we are at present we are leaving a major topic. What is that? Binary code. So in our last step we started the binary code. We said the need of binary code, and even we discussed the code, binary code called binary coded decimal, in short BCD. Okay, I insisted the need of BCD. Even I have given an example that I have to convert decimal to BCD. The decimal number is எப்படி BCD form எழுதுறது அதோட நம்ம முடிச்சு. Yeah. So I said, okay, today what we are going to see. Today we are going to discuss the BCD to decimal. இப்போ ஒரு BCD ஃபார்மேட்ல ஒரு கோட் இருக்கு அப்படின்னா அது வந்து எப்படி டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். Then we are going to start a new binary code like a BCD. So we are also going to discuss another binary code, what it is called ASCII. Okay, even after finishing ASCII, we are in a chance to discuss one more binary code, XS3. ASCII அப்படிங்கிறது முடிஞ்சது அப்படின்னா XS3 அப்படிங்கிற ஒரு பைனரி கோட்ல இன்னைக்கு பார்க்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். Okay, we try to see that. Right. So what I have said about these binary codes in general. Generally, binary codes பத்தி வந்து நான் என்ன சொன்னேன். Here I said some important points regarding the needs of binary code. Binary codes நுடைய needs பத்தி நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொன்னேங்க. So whatever the points I said, என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படிங்கறத கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் அங்க போவோம். ஓகே, என்ன சொன்னாங்க ஆக்சுவலா? First I will explain in English, thereafter I will say in Tamil. Okay, முதல்ல நான் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தமிழ்ல சொல்றேன். We discussed number system as a first topic. Number system அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா first topic நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். Okay, so under the number system we have seen that number system is mainly used for doing calculations. Computer uses number systems. As a specific example, computer uses binary number systems for doing calculations. I say computer அப்படிங்கிறது மெயினா நம்பர் சிஸ்டத்தை எதுக்கு யூஸ் பண்ணுது? கால்குலேஷனல் ப்ராசஸ் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னேன். இன்னும் ஸ்பெசிபிக்கா கம்ப்யூட்டர் வந்து பைனரி நம்பர் சிஸ்டத்தை தான் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னேன். Even I insist on an important point. Within binary, each and everything is treated as a 0 and 1. A collection of zeros and ones. கம்ப்யூட்டருக்குள்ள எல்லாமே என்னதான்? 0 1 தான். என்ன அர்த்தங்க? What is the physical meaning of that? 0 and 1 means either current or no current. டிவைஸ் ஓரியன்டா சொல்றா இருந்ததுன்னா கம்ப்யூட்டருங்கிறது என்ன சொல்லிருக்கோம்? கம்ப்யூட்டர் இஸ் an electronic device we studied. So as an electronic device, the device has to pass current or it has to product the current. ஒரு ஒர்க்கை பண்றதுக்கு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து ஜெனரலா என்ன பண்ணணும்னா ஒன்னு கரண்ட்டை பாஸ் பண்ணணும், ரைட்டா? இல்லைன்னா கரண்ட்டை ப்ரொடக்ட் பண்ணணும், ரெசிஸ்ட் பண்ணணும். ஓகே, கம்ப்யூட்டர் ஹேஸ் டு எய்தர் பாஸ் தி கரண்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்ட் தி கரண்ட். இந்த ரெண்டு விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் பண்ணணும். அதைத்தான் யார் பண்றா? கம்ப்யூட்டர் அப்படிங்கிற எலக்ட்ரானிக் டிவைஸ் பண்ணுது. இட் பாசஸ் தி கரண்ட், தட் இஸ் ட்ரீட்டட் as 1. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? இட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் தி கரண்ட், இட் ப்ரொடக்ட்ஸ் தி கரண்ட். கரண்ட் வந்து என்ன செய்யுது? ப்ரொடக்ட் பண்ணுது, பாஸ் பண்ண விட மாட்டேங்குது. ஸோ தட் இஸ் நோன் இஸ் 0. அதுதான் என்ன சார்? 0. ஸோ எய்தர் கரண்ட் ஆர் நோ கரண்ட். That is either 1 or 0. So இந்த லாஜிக் எதுக்கு ஈக்குவலா இருக்குங்க? That is equivalent to binary. ஸோ அதனால தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்றோம்?
பைனரி நம்பர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுதுன்னு சொல்றோம். Okay, so within the computer, each and everything is treated as 0 and 1, and each process is carried out as 0 and 1. Mainly the computer uses the concepts, the number system concepts that we have seen for doing calculation. அப்ப கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெயினா பார்த்த நம்பர் சிஸ்டத்தை தான் என்ன செய்யறது, கால்குலேஷனல் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு. Okay, so apart from the calculations, இதுதான் நம்ம நியூ பாயிண்ட், இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்கிற நியூ பாயிண்ட். Apart from the calculations, there are processes. கால்குலேஷன்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யல, கம்ப்யூட்டர் வந்து பண்ணல. இதை தவிர இன்னும் சில ப்ராசஸ் நான் நியூமெரிக்கல் ப்ராசஸிங். உங்களுக்கு டேட்டா ஸ்டோரேஜ் ப்ராசஸிங். கம்ப்யூட்டர்ல டேட்டாவை ஸ்டோர் பண்றோம் இல்லையா, டேட்டா பேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. டேட்டாபேஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். டேட்டாபேஸ்ங்கிறது என்னங்க, இட் ஸ்டோர்ஸ் தி டேட்டா, வெரி சிம்பிள். இட் ப்ராசஸஸ் தி டேட்டா. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் மட்டும் இல்லாம டேட்டாவை ஸ்டோர் பண்ற ப்ராசஸ்ல என்னென்ன டேட்டாலாம் ஸ்டோர் ஆகும், நாட் ஓன்லி நம்பர்ஸ் மட்டும் ஸ்டோர் ஆகுது கிடையாது. நான் நியூமெரிக்கல் கேரக்டர்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்டோர். நான் நியூமெரிக்கல் கேரக்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிட்டு இருக்கு, ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. நான் கால்குலேஷனல் குவான்டிட்டிஸ் ஆர் ஆல்சோ ஸ்டோர். நான் கால்குலேஷனல் குவான்டிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிட்டு இருக்கு, கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆகுது. So how a computer treats these non-numerical and non-calculational quantities? Okay, how a computer treats these non-numerical and non-calculational quantities? எப்படி வந்து ட்ரீட் பண்றது, அதுக்கு வந்து நம்பர் சிஸ்டம் யூஸ் ஆகுதா? அதுக்கு நம்பர் சிஸ்டம்ங்கிறது என்ன ஆகுது கிடையாது சார், யூஸ் ஆகுது கிடையாது. அப்ப எதுதான் சார் யூஸ் ஆகிட்டு இருக்கு, within computer to store that non-numerical and non-calculational quantities, computer uses binary code. ஒரு non-numerical quantities, அது எதுதான் சார் non-numerical quantities? எல்லா கேரக்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா non-numerical quantities. Characters from A to Z, small a to Z, capital A to Z. Special characters இருக்கு இல்லையா, ஸ்லாஷ், ஸ்டார், பிளஸ், மைனஸ், கம்மா, செமிகோலன், இதெல்லாம் என்ன சார், கேரக்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சார், நான் நியூமெரிக்கல் குவான்டிட்டிஸ். அதே மாதிரி நான் நேற்று சொன்னேன், யூ டேக் யுவர் ரோல் நம்பர், ஈவன் இட் இஸ் எ நம்பர், இட்ஸ் அ நான் கால்குலேஷனல் குவான்டிட்டி. ஒரு நம்பர் தான், ஆனா அது வந்து என்ன கிடையாது, கால்குலேஷன்ஸ் தான், நம்ம வந்து ரோல் நம்பர் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் நியூமெரிக்கல் குவான்டிட்டிஸ், நான் கால்குலேஷனல் குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ற கான்செப்ட் தான் என்ன சார், இந்த பைனரி. அதைத்தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். எலக்ட்ரானிக் டிவைசஸ் யூஸ் பைனரி நம்பர் சிஸ்டம் ஃபார் டூயிங் கால்குலேஷன். நம்பர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி கால்குலேஷன்ஸ் பண்ணுங்க. ஓகே, அப்ப நான் சொல்ற மாதிரி நான் நியூமெரிக்கல் குவான்டிட்டிஸ், நான் கால்குலேஷன் பார்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா n பிட்ஸா ரெப்ரசென்ட் பண்ணும் கம்ப்யூட்டர். எதை யூஸ் பண்ணி, பைனரி கோட யூஸ் பண்ணி. இதைத்தான் நம்ம பார்க்கணும். சிம்பிளா சொல்றாங்க, இந்த கன்வென்ஷன்ஸ் பத்தி சொல்ல போற பாயிண்ட்ஸ் வச்சு குழப்பிக்க வேண்டாம். இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் நான் சொல்லிட்டேன். How a non-numerical quantity or non-calculated quantity is calculation quantity is represented. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லியிருக்கேன். Okay, so the examples ரெண்டு இருக்கும்போது basically quantities having the length of 1 are represented by using 2 bits. இப்போ ஒரு non-numerical quantity ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் ஒன்று எடுத்துக்கோங்க, R. ஓகே, அதோட லென்த் என்ன, R அப்படிங்கிற லென்த் என்ன, ஒன்னு தான் இருக்கு, ஒரு கேரக்டர் தான் இருக்கு. அப்ப அந்த 1 அப்படிங்கறது நம்ம என்ன செய்யலாம்னா 0ன்னு ஒரு பிட்னால ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லைன்னா 1ங்கிற ஒரு பிட்னால ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ கன்வென்ஷன், அவ்வளவுதான். இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ பேசிக்கலி non-numerical quantities or non-calculational quantities of length 1 is represented by using 2 bits, 0 or 1. வேற என்ன சார்? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், 4 distinct quantities. பைனரி கோட யூஸ் பண்ணிட்டு 4 குவான்டிட்டிஸ், ஓகே, 4 குவான்டிட்டிஸ் 2 பிட்டா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். 00, 01, 10, 11. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி 8 distinct quantities. 8 distinct quantities are represented by using 3 bit codes. ஸோ இது ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ நான் இங்க சொல்லி இருக்கிறது உனக்கு 3 எக்ஸாம்பிள். லென்த் 1 இருக்கிறத வந்து 2 பிட்டா ரெப்ரசென்ட் பண்ணலாம். 4 குவான்டிட்டிஸை 2 பிட்ஸா ரெப்ரசென்ட் பண்ணலாம். 4 2 பிட்ஸா ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதே மாதிரி
8 டிஸ்டிங் குவான்டிட்டிஸ் என்ன செய்யலாம் 3 பிட்ஸா ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கன்வென்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆயிட்டு நான் சொல்றேன், பைனரி கோட்ஸ் வந்து நான் நியூமெரிக்கல் குவான்டிட்டிஸையும் நான் கால்குலேஷன் குவான்டிட்டிஸையும் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அப்ப ஜென்ரலா என்ன ஸ்டார்ட் பண்ணலாம், இன் ஜென்ரல் n bit code can be used to represent binary code from 0 to 2 to the power of n minus. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு n bit code, n bit கோடுங்கிறது ஆக்சுவலா டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸ், அந்த கோட்ல எத்தனை பிட்ஸ் வர போதோ அதை தான் இங்க சொல்றது என்ன சார், n bit. இப்ப 4 bit அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 0000 அதாவது 0000 1111 வரைக்கும் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம இங்க ஜென்ரலா சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம பைனரி கோடை பத்தி பார்த்த இன்ஃபர்மேஷன், அதாவது என்ன பைனரி கோட டெசிமல் BCD code. So what a BCD is, we have seen it's a 4-bit binary code. எப்படி ரெப்ரசென்ட் பண்றதுங்கிறத நான் சொன்னேன். பேசிக்கலி BCD is used for representing decimal numbers in 4-bit form. decimal numbers தான் ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது. ஆனா 4-bit ரெப்ரசென்ட் பண்றதுனால 60 நம்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஆனா டெசிமல் நம்பர்ஸ்ல 0 to 9 வரைக்கும் இருக்கிறதுனால, ஓகே 0 to 9 வரைக்கும் இருக்கிறதுனால இந்த 0 to 9 மட்டும் தான் நம்ம என்ன செய்யறோம், ரெப்ரசென்ட் பண்றோம். அப்ப ஓகே, அடுத்தது என்ன பார்த்தோம், ஹவு டு கன்வெர்ட் a decimal to BCD. கொடுத்திருக்கிற டெசிமல் நம்பர்ல இருக்கிற 4 பிட்னால எழுதணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். தேவைப்பட்டா என்ன செஞ்சதுன்னு சொன்னோம், ஜீரோஸை சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சொன்னோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சார்ட்டை நான் கொடுத்தேன், பைனரி கோட டெசிமலுடைய சார்ட்டை நான் சொன்னேன். ஸோ இதுதான் 0 to 9 வரைக்கும் இருக்கிற BCD ஃபார்மேட் சொல்லி முடிச்சோம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தேன்னா என்ன, கன்வெர்ட் 1 to 5 in decimal. ஓகே, கன்வெர்ட் 1 to 5 in decimal to BCD. எப்படி பண்ண சொன்னேன் பார்த்துக்கோங்க. 1 to 5 இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டையும் 4 பிட்ஸா ரெப்ரசென்ட் பண்ண சொன்னேன். எங்க இருந்து, ரைட் டு லெஃப்ட். முதல்ல 5 எடுத்துக்கிறீங்க. 5 அப்படிங்கிறதுக்கு பைனரி ஈக்குவல் வந்து பாத்தீங்கன்னா 101 தான். அப்ப அதை 4 பிட்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன தேவை, we need a leading 0. முன்னாடி வந்து ஒரு 0 தேவைப்படும், அதுக்காக அதுக்கு முன்னாடி ஒரு 0 போடும். அதே மாதிரி 2, அடுத்தது 2 எடுத்துக்கோங்க. 2 in the sense it is 10. So here it to represent the 10, that means 2 in 4-bit form we need 2 leading zeros. 10 அப்படிங்கறத 4 பிட்டா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும், 2 லீடிங் ஜீரோஸ் வேணும். Like that, 1 is there, we need 3 leading zeros. So 0 0 0. So இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு எல்லா நம்பருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4 பிட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் என்ன சார், அந்த நம்பருக்கான BCD. So we also seen, okay, we also seen another example, right? So these are all the points I said. அதே மாதிரி என்ன செய்ய சொன்னேன் பாருங்க, given a BCD கொடுத்தாச்சு, அதுக்கு ஈக்குவலண்டான என்ன கண்டுபிடிக்கணும், டெசிமலை கண்டுபிடிக்கணும். என்ன செஞ்சா போதும், கொடுத்திருக்கிற BCD-யை 4 பிட்ஸா குரூப் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ப அங்க இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டையும் என்ன செஞ்சுக்கணும், எழுதிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஈக்குவலண்டான டிஜிட்டை எழுதுங்கன்னு நான் சொன்னேன். ஓகே, சப்போஸ் வந்து ஜீரோஸ் கம்மியா இருந்தது அப்படின்னா நீடட் ஜீரோஸ் வந்து என்ன செஞ்சுக்கணும், நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் ஃப்ரம் தி ரைட் மோஸ்ட் சைட். ரைட் மோஸ்ட் சைட்ல இருந்து என்ன செஞ்சிருக்க, நீ ஆரம்பிச்சு குரூப் பண்ற. மேக்ஸிமம் உனக்கு எங்க வந்து ஜீரோஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னா லெஃப்ட் மோஸ்ட்ல தான். அதாவது சொல்றா இருந்ததுன்னா MSB மோஸ்ட் பண்ணிட்டீங்களா, ஸோ அந்த லெவல்ல தான் நமக்கு தேவைப்படும். இதுதான் நம்ம பார்த்த விஷயம். So these are all the points that we have seen in the last class. So today we have to discuss ASCII, another code, another binary code used for representing non-numerical and non-calculational forms. So what ASCII is, it's a famous code. இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்ட பொறுத்த மட்டும் ASCII அப்படிங்கிறது தான் என்ன சார், ஒரு ஃபேமஸ் கோட். இட்ஸ் a famous and standard code. So what it expands, என்ன சார் எக்ஸ்பேண்ட் பண்ணுது, what it stands for, what ASCII stands for, American Standard for Information Interchange. ASCII அப்படிங்கறத நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் பாரு, American Standard for Information Interchange. So it will be asked in 2 mark questions, expand ASCII. So like that, expand BCD. So இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 2 மார்க்
சான்சஸ் உண்டு. எக்ஸ்பேண்ட் பிசிடின்னு சொன்னா சொல்ல போற பைனரி கோட், எக்ஸ்பேண்ட் ASCII அப்படின்னு கேட்டா சொல்ல போற அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்ஃபேஸ் சொல்றீங்க. Okay, so ASCII is expanded as like this. So the code was designed by American Standard Association. So it's a famous association. Exists, still it exists, and it was formed in 1963. 1963 வந்து பாத்தீங்கன்னா அது ஃபார்ம் ஆனது. எங்க இருக்கு? Now it exists in US. So the main aim of ASCII, that means the American Standard Association, is to formulate, okay, to organize a worldwide chart for representing characters on computer. Okay, the main aim of American Standard Association is to formulate, to globalize characters for representing, actually the characters to be represented on computers. Okay, what I'm saying, you follow? The main aim of American Standard Association is to formulate codes for representing characters on computers as a globalized process. Okay, worldwide வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கேரக்டர்ஸையும் கம்ப்யூட்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் கோடை கொடுக்கணுங்கிறது தான் இந்த அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அசோசியேஷனுடைய மெயின் எய்ம். ஓகே, ஸோ இப்போ இந்த ASCII-னுடைய மெயின் யூஸ் என்ன சார்? டுடே இன் யூஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆயிட்டு இருக்கு. So the ASCII code, ASCII binary code, stores string of information like name, address, product details, like that. Okay, ஒரு name, address, product details, strings வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்றதுக்கு யார் யூஸ் ஆகுறா? இந்த அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ASCII code அப்படிங்கிறது யூஸ் ஆகும். Initially, even in the starting stages of ASCII, means by 1963, the ASCII used 7 bits. Okay, 7 bit use பண்ணது to represent a maximum of 128 characters. ஒரு 128 characters represent பண்ணுது. 7 bit code யார் யூஸ் பண்ணா? யூஸ் பண்ணது. Even today computers are supporting the ASCII. So what is happening when you are typing something on your computer or laptop? லேப்டாப்ல இல்ல கம்ப்யூட்டர்ல நீங்க டைப் பண்ற போது என்ன சார் நடக்கும்? சப்போஸ் கம்ப்யூட்டர் சப்போர்ட் பண்ணது அப்படின்னா அங்க என்ன சார் நடக்கும்? when a computer is supporting ASCII for storing characters. ஒரு கம்ப்யூட்டர்ல ASCII கோட் தான் கேரக்டர்ஸ், நான் சொல்ற மாதிரி நான் நியூமெரிக்கல் குவான்டிட்டிஸ், நான் கால்குலேஷன் பார்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. என்ன நடக்கும்? when a key is pressed, key press ஆனது அப்படின்னா the corresponding ASCII code is mapped. corresponding ASCII code அப்படிங்கிறது generate ஆகும். And the generated code, that ASCII code is stored on computer. இப்போ A அப்படிங்கிறது நீ யூஸ் பண்ற அப்படின்னா அந்த ஏக்கு ஏக்குண்டான ASCII கோட வந்து பார்த்தா யார் ஜெனரேட் பண்ணுவா? இன்டர்னலா ஒரு ப்ராசஸ் கம்ப்யூட்டர்ல ஜெனரேட் பண்ணும். ஸோ அப்போ அந்த ASCII கோட தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ லைக் தட், suppose there is a character stored in ஒரு ASCII binary formatல ஒரு character ஸ்டோர் ஆயிருக்கு. It needs for output. அந்த ஸ்டோர் ஆயிருக்கிற அந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட்டுக்கு வேணும். இப்போ A அப்படிங்கிறது ஒரு கோடா வந்து என்ன ஆயிருக்கு? ஸ்டோர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, கம்ப்யூட்டர்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. என்னதான்? ASCII கோடா. இப்போ அதை எடுத்து டிஸ்பிளே பண்ணணும். மானிட்டர்ல வந்து ஏங்கிறது டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அப்போ ஒரு ப்ராசஸ் என்ன செய்யும்? அதே ப்ராசஸ் ஸ்டோர் ஆயிருக்கிற ASCII கோட் எடுத்து மறுபடியும் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபார்மேட்டுக்கு கேரக்டரா மாத்திக்கணும். ஓகே, அதை தான் நான் அப்படி சொல்லியிருக்கேன். Okay, so before outputting, stored ASCII is converted into standard English format. So once again, you say the last two lines. It's an important one. It explains the duties of ASCII, needs of ASCII. ASCII the needs on the partner so on the last two. Okay, so I'm reading that. Please listen. Each time when a key is pressed out, the corresponding ASCII code is mapped for the press to the key and is stored on the computer. புரியுதா? ஒவ்வொரு தடவை ஒரு கீயை ப்ரெஸ் பண்ற போது ஒரு கம்ப்யூட்டர்ல ASCII கோட் யூஸ் ஆகும். கரஸ்பாண்டிங் ASCII கோட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேட் ஆகும். அந்த கோடு தான் என்ன ஆகுது? கம்ப்யூட்டர்ல சேவ் ஆகும். So like that, before outputting, before going to show the result, suppose ASCII is stored on a computer and that stored ASCII is converted into standard English format.
இருக்கிற அந்த ASCII தான் என்ன ஆகும், ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபார்மேட்டுக்கு மாறி ரிசல்ட் வந்து உனக்கு கேரக்டரா டிஸ்பிளே ஆகும். Okay, the ASCII is also storing special characters. So I already told you, the ASCII is also storing this one, special characters. So it's a table provided by the American Standard Association, which represents the maximum of 0 to 127 characters. Okay, it's an ASCII chart. So இதுதான் என்ன சார், ASCII chart வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்முலேட் ஆயிருக்கிற அந்த உங்களுடைய ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு பாருங்க, 65 அப்படிங்கிறது தான் ASCII கோடா இருக்கும். அப்போ 65 ஈக்குவலண்டான பைனரி தான் என்ன சார் ஆக போகுது, போய் சேவ் ஆகும். அதே மாதிரி 65 அப்படிங்கிற ஸ்டோர் ஆயிருக்கு, அதை எடுத்து அவுட்புட் பண்ற போது அந்த 65 மறுபடியும் என்னவோ மாறிடும், ஏயா என்றாயிடும். இதுதான் என்ன சார் ASCII. ஸோ இது மட்டும் இல்லை, ASCIIல இன்னொரு வெர்ஷனும் இருக்கு. ஒன் மோர் வெர்ஷன் இஸ் தேர் ஆன் ASCII, எக்ஸ்டெண்டட் ASCII. அது என்ன சார், எக்ஸ்டெண்டட் ASCIIனா என்ன? இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும். யூ ஹேவ் டு நோட் டவுன் ஒன் மோர் பாயிண்ட் ஹியர். The ASCII table, the initial stages of ASCII table only represented characters from US English. The world language என்ன சொல்றோம்? Today the world language is English, US English. So the ASCII is only considered US English. US Englishல இருக்கிற characters தான் என்ன ஆனது உங்களுக்கு ASCII formulate பண்ணிருக்கு. 128 characters தான், starting from 0 to 127. Okay, after the commencement of internet அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து வேர்ல்டு வைடா, ரீஜனல் வைடா, கண்ட்ரி வைடா வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஈவன் டுடே வி ஆர் யூசிங் வெப்சைட்ஸ் அண்டர் ரீஜனல் லாங்குவேஜஸ். இன்னைக்கு நிறைய மொபைல்லேயே ஆப்ஸ் எல்லாம் பாக்குறோம், ரீஜனல் லாங்குவேஜ்லேயே வருது. கமெண்ட் பண்றோம், ஃபேஸ்புக்ல போயிட்டு கமெண்ட் பண்றோம் நம்மளுடைய லாங்குவேஜ்ல. ஸோ ஹவு தீஸ் ஆர் ஆல் பாசிபிள்? அப்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்த இந்த ASCII இன்னி வரைக்கும் யூஸ் ஆனது எதை மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும், இங்கிலீஷ், யூஎஸ் இங்கிலீஷ் தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி IBM கார்பரேஷன் ஒன்று ஒரு கம்பெனி, கம்ப்யூட்டர் கம்பெனி இருக்கு, IBM கம்ப்யூட்டர்ஸ் நம்ம சொல்றோம். ஸோ இந்த IBM கம்ப்யூட்டர் என்ன செஞ்சது, PC இன்ட்ரோடியூஸ் பண்ண போதே எதை சப்போர்ட் பண்ணது, ரெக்கமெண்ட் பண்ணது, எக்ஸ்டெண்டட் ASCII அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஹியர் ஒன் மோர் அடிஷனல் செட் ஆஃப் 128 characters ஆர் ரெப்ரசென்டட். ஓகே, அப்போ 0 to 127 மட்டும் கிடையாது, 128ல இருந்து 255 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 128 characters சப்போர்ட் ஆனது. இதுல எக்ஸ்டெண்டட் ASCII. இதை யார் ஃபார்முலேட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரு, IBM கார்பரேஷன், இன்டர்நேஷனல் பிசினஸ் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த IBM கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு PCs அப்படிங்கிறத டிசைன் பண்ணது யாரு தான், IBM கார்பரேஷன். Okay, so with the additional set of 128 characters, IBM adopted which one? Extended ASCII for the supporting of other characters than English. English இருக்கிற மற்ற characters ஓட regional languages, non-regional languages எல்லாத்தையுமே support பண்றது. யார் யூஸ் ஆனது? Extended ASCII. So here the extended ASCII use 8 bits. 8 bit யூஸ் பண்ணுது. எதுக்கு சார்? To support foreign alphabets, foreign currency symbols, Greek letters யூஸ் பண்றோம் இல்லையா, ஆல்பா, பீட்டா, காமா அதெல்லாம் யூஸ் பண்றோம். ஸோ அதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ், இன்னைக்கு மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் ஈஸியாக நம்ம டைப் பண்றோம். இதுக்கெல்லாம் காரணம் யார் தான்? இந்த எக்ஸ்டெண்டட் ASCII தான். அண்ட் சம் டிராயிங் சிம்பிள்ஸ். ஸோ யூ வில் see it's a chart of which one? Extended ASCII. அப்போ இந்த எக்ஸ்டெண்டட் ASCIIல பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் என்னதான் இருக்கு, சிம்பிள்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ as a main concept, ASCII. Okay, ASCII binary code is mainly used for representing non-numerical, non-calculational parts within the computer. Right? There are two versions: standard ASCII, that means ASCII itself, and the extended ASCII. Standard ASCII represents this one: characters from 0 to 127 as a maximum of 128 characters. Right. Then the extended ASCII supports non-regional languages, even region-wise languages. Okay, and some extra symbols, drawing symbols and mathematical symbols.
Okay, so now both ASCII and extended ASCIIs are sliced by the computers. So here we finished which one? ASCII binary code. Next we are in a stage to start a new code. What is that? XS3. XS3 அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்றது லெவல்ல இருக்கு. So see this next binary code, XS3 code in our forthcoming session. Now I will wind up today's session. Thank you.